கல்யாணங்கிறது எல்லா கடவுள்களும் இறங்கி வந்து மணமக்களை ஆசீர்வதிக்கிற புனிதமான ஒரு விஷயம். சம்பந்தமில்லாத ரெண்டு உறவுகளை புருஷன் பொண்டாட்டியா முடிச்சு போடுறது சாதாரண விஷயமா ஏஜே? உறவுகள் ஒண்ணு கூடுறது, ஆளுக்கு ஒரு வேலையை செய்யறது, மஞ்சள் குத்துறதுல ஆரம்பிச்சு எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் ஆற அமர அனுபவிச்சு கொண்டாடி சந்தோஷமா பொண்ணும் மாப்பிளையும் ஒண்ணு கூடுறதானே என் கல்யாணம். உன் பொண்டாட்டி உனக்கு எழுதின லெட்டருக்கு கொடுக்கிற அக்னாலஜ்மெண்ட் மாதிரி இந்த கல்யாணத்தை பார்த்தா எப்படி? மருமகளுங்க சடங்கு சம்பிரதாயங்களை ஆசை ஆசையா செஞ்சா அந்த சந்தோஷத்துல நீ நெருப்பள்ளி கொட்டுற. இவ்வளவு வெறுப்போட யாரு உன்னை இந்த கல்யாணத்தை பண்ண சொன்னா? கல்யாணங்கிறது அர்த்தமானது, புனிதமானது. இப்படி வேண்டா வெறுப்பா நடக்கிற கல்யாணத்தை எல்லாம் பாக்குற கொடுமை எனக்கு வேண்டாம். என்ன விட்டுரு சாமி, நான் போறேன். என்னம்மா பண்ற? வேணாமா ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. என்ன தடுக்க வேண்டாம், வழி விடு நீ. அம்மா ப்ளீஸ், நீ இல்லாம எனக்கு யாருமா இருக்காங்க? நீயும் போயிட்டா இந்த கல்யாணத்துல அர்த்தமே இல்லாம போயிடும். கொடுங்க ப்ளீஸ், போகாத. இனிமே எல்லாமே உன் விருப்பப்படிதான் நடக்கும். இது பாரு, நான் எதுலயும் தலையிட மாட்டேன், சரியா? போகாத. இது பாரு, எல்லாரும் நீ ஜஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் கிடைக்கணும். ஊர்ல இருக்கிறவங்க மாதிரி நீயும் குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்கன்னு எப்பவும் நல்லா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறியா? அதுக்குதான் இப்படி எல்லாம் கெஞ்சறேன். மருமகளுங்க மனசு நிறைஞ்சு செய்யற கல்யாணம் போல இருக்கு. இடிச்ச மஞ்சள் ஜொலிக்குது. ஆமா, கேள்விப்பட்டேன். கல்யாண பொண்ணு உங்க சொந்தமாமே. எல்கேவ கல்யாணம் பண்ணா அவங்க எங்களுக்கு அத்தை முறை தானே வரணும். அப்ப சொந்தம் தானே. ஐயோ, அவங்க அத கேக்கல சித்ரா. கல்யாண பொண்ணு சொந்தம் தான்க்கா. எனக்கு தங்கச்சி முறை வேணும். எங்க 3 பேருக்குமே அவங்க அத்தை தான். ஆமாமா, அத்தை தான். ஆமா, நம்ம வருங்கால மாமியார எங்க காணோம்? அது ஏய், அது வராங்க பாரு. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. அத்தை, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏத்த மாதிரி உங்க Dress செம்ம மேட்சிங்கா இருக்கு. தேங்க் யூ. ஹீரோயின் நீங்க, ஹீரோ எங்க? ஏஜே இன்னும் வரலையா? ஏஜி வந்துருவாரு, ரெடி ஆயிட்டு இருக்காரு. இது வெறும் ஒரு துணி இல்ல, உன் ஞாபகம். இந்த துணி அழிஞ்சாலும் அழிஞ்சிடும், ஆனா உன் ஞாபகம் அழியாது. இதுல இருக்கிற கைரேகை நீ என் மனசுல பதிச்சது. அது என்னைக்கும் அழிக்க முடியாது. இது உங்களுக்கு புரியவே புரியாது. இலையில வச்சு ஆத்துல விடுற விளக்கு ரொம்ப தூரம் போகாது. ஆனா அது ஒரு சடங்கு இல்லையா? அதே மாதிரிதான்
இந்த கல்யாணம் இந்த கல்யாணம் எல்லாரோட தேவைகளை பூர்த்தி செய்யும். இந்த துணியில வேற ஒருத்தையோட கைரேகை பதிய போகுது. ஆனா அந்த கைரேகை என்னைக்கும் என் மனசுல பதியாது. எல்லாருக்கும் இது ஒரு கல்யாணம். ஆனா எனக்கு இது நீ போட்ட அன்பு கட்டல, உன் அக்கறை. இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் உன் ஆசை நிறைவேறு. அது போதும் எனக்கு. என் வாழ்க்கை பயணம் சுகமா இருக்கட்டும்னு என் பாதையில நீ பூ அள்ளி போடுற. ஆனா அந்த பூவோட சேர்ந்து முள்ளு என் காலை கிழிக்குது. பாவம், அது உனக்கு தெரியாதுல்ல. நீ அதை எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஆனா எனக்காக பூ போடுற உன் நல்ல மனசுக்காக நான் எல்லா வலிகளையும் தாங்கிக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கிறத பார்த்தா பெரிய இடம் தான் போலயே. ஆமா, சாங் ரெடியா? அது நீங்க மியூசிக் டைரக்டர் கிட்ட தான் கேட்கணும். ஐயோ, சாங்குக்கு டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் ரெடியான்னு கேட்டேன். ரெடி சார். அப்புறம் டான்ஸ்ல நளினம் எல்லாம் பக்காவா இருக்கணும், இல்லனா என் நல்லி எலும்பை எடுத்துருவாங்க. ஓகே? ஓகே. அப்புறம் எதுக்கும் அப்படி ஓரமா போய் டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பக்காவா ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகே? போங்க ஓகே. போங்க போங்க போங்க. அங்கிள், அப்படி கூப்பிடாத, அது எனக்கு பிடிக்கல. அத விடுங்க அங்கிள். மறுபடியும் நுக்கலாம். இது யாரோட கல்யாணம்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அது எதுக்கு உனக்கு? நீ என்ன கல்யாணம் பண்ணா? சொல்லுங்களேன் அங்கிள். அப்படி கூப்பிடாத, சொல்லிடுறேன். அது யாரோட கல்யாணம் தெரிஞ்சிட்டா, ஐயோ சார் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க சார், அப்புறம் எங்க மரியாதையெல்லாம் போயிரும்னு டான்சர்ஸ் எல்லாம் தப்பிச்சிடுறாங்க. அதனாலதான் யாருக்குமே சொல்றது இல்ல. அதான் நான் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கே வந்தாச்சுல்ல, வந்து சொல்லுங்க, இது யாரோட ஃபங்க்ஷன்? ஓகே, அப்படி நான் சொல்லணும்னா நீ பணம் வாங்காமலே டான்ஸ் பண்ணணும். டீலா நோ டீலா? தங்கள் தகவலுக்கு நன்றி, போயிட்டு வாருங்கள். அது அப்புறம் அந்த மூமெண்ட்ஸ்ல இது யாரோட கல்யாணம்? இவ்ளோ பிரம்மாண்டமா பண்றாங்க. ராதை மனதில் என்ன ரகசியம்? ரொம்ப அழகா இருக்கீங்க சிங்காரி. சிச்சி, சித்ரா, இந்த Dress ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. இவ எங்க வந்தா? ஐயோ, மாயாஜாலக்காரி. சிச்சி, மாயக்காரி. ஐயோ மாயா, இவ கூட இங்கதான் இருக்கா? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நாங்க தான் பண்ணோம். ஓ மை தளபதி, காஞ்சனா. சை, அர்ச்சனா. இல்ல, அப்படிலாம் இல்ல. முப்பெரும் தேவியரும் சங்கமிச்சிருக்கிற இந்த கல்யாணம் யாரோடது? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இத அந்த கேடுகிட்ட கேட்காரி பார்த்து வயிறு எரிஞ்சு சாகணும்.
இப்ப அவளை எதுக்குக்கா ஞாபகப்படுத்துற? காதுல விழுந்து திடீர்னு வந்து தொலைக்க போறா. கரெக்ட் கரெக்ட். இனி லைஃப்ல நாம அவளை பார்க்கவே கூடாது. ஏஜே, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, இருமா, கொஞ்சம் பொறு. இன்னும் நேரம் இருக்கே. 4:20 தான் மஞ்சள் வைக்க நல்ல நேரம். வெயிட் பண்ணு. நோ ப்ராப்ளம். டான்ஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கு. டான்சர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அது வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். சரி. ஹலோ மிஸ்டர் அரேஞ்ச்மெண்ட் ஆலவந்தான், எங்க இருக்கீங்க? டான்சர்ஸ் எல்லாம் ரெடியா? எல்லாம் பக்காவா ரெடி மேடம். இப்பவே கூட்டி வந்துறேன். ஓகே. என்னடா இது, நிவர் புயல் 2.0 வந்துச்சா? இந்த சுத்து சுத்துது. அங்கிள், நீயா? ஏன் ஒரு இடத்துல நிக்க மாட்டியா? இதுக்கு அதுக்கு ஓடிக்கிட்டே தான் இருப்பியா? பூகம்பம் வந்துருச்சு. நம்ம புயல்னு தானே நினைச்சோம். பூகம்பமே வந்துச்சா? ஆமா, எங்க எங்க? இல்ல இல்ல, இனிமே நான் இங்க இருந்தா வந்துரும். அதுக்கு நான் வீட்டுக்கு போறேன். இது வீட்டுக்கு போறியா? அப்ப டான்ஸ் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணுங்க அங்கிள். ப்ரோகிராமியா? என்ன கேன்சல் பண்ணுங்க அங்கிள்? என்ன விளையாடுறியா? இது எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் தெரியுமா? அதுவும் இல்லாம இது ஊர்லயே ரொம்ப பெரிய குடும்பம். இதுல ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னு வெச்சுக்கேன், என் பேரு நாரி போயிடும். நாரி ஆல்ரெடி என் பேரு நாரிடுச்சு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா அவ்வளவுதான். நான் போறேன். நில்லு, ஒன்னே போட்டுருவோம் உன்னை. 3 லட்சத்தை எடுத்து வச்சுட்டு காலை எடுத்து வெளியே வை. 3 லட்சமா? அது எதுக்கு? இந்த கான்ட்ராக்ட் மட்டும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு பெரிய நஷ்டமா போயிடும். அதுக்கு தான் உனக்கு பெனால்டி 3 லட்சம். அவ்வளவு காசுக்கு நான் எங்க போவேன்? 3 லட்சம் இருந்தா நான் எதுக்கு 3000 ரூபாய்க்கு டான்ஸ் ஆட போறேன்? நோ ஆர்கியூமெண்ட். சீக்கிரமா சொல்லு, 3 லட்சம் கட்ட போறியா இல்ல டான்ஸ் பண்றியா? ஐயோ, என்ன பண்றீங்க? எதுக்கு என் கையில விலங்க மாட்டீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஸ்டேஷனுக்கு வாங்க, எல்லா விஷயமும் புரியும். நான் என்ன பர்த்டே பேபியா? கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்கு என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க சொல்லுங்க. என் பொண்ணுங்களும் வீட்டுக்காரரும் வெளியில போயிருக்காங்க. அவங்க வந்துட்டோம். அவங்களையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ண வந்தோம். தப்பிச்சிட்டாங்க. அவங்களையுமா? டோட்டல் ஃபேமிலியும் ஃப்ராட் பண்ணா அரெஸ்ட் பண்ணாம வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? ஃப்ராடா? நாங்களா? நீங்கெல்லாம் ஜெயில தனியா கிடந்தா தான் புத்தி வரும். மேடம், கொரோனாவால 6 மாசமா வீடே ஜெயில் மாதிரி தான் இருக்கு. இதுல விலங்கு மாட்டி கொண்டு போற அளவுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? யார் எங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னது? தோ அவர்தான். வாங்க இன்ஸ்பெக்டர், பாருங்க இவங்க பண்றத. நாங்க கௌரவமான குடும்பம். அரெஸ்ட் பண்ணா அக்கம் பக்கத்துல தலை காட்ட முடியாது. கொஞ்சம் வேண்டான்னு சொல்லுங்க. ஐயோ ஆண்டி, நீங்களா? எனக்கு இது தெரியாம போச்சு. வழியில கீர்த்தனா அண்ட் ஃபேமிலி அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனா நீங்க தானே எனக்கு சத்தியமா தெரியாது. அதுவும் இல்லாம ஏதோ ஃப்ராடு பண்ணிட்டதா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அப்படின்னா ஃப்ராடு பண்ணீங்க? ஐயோ, எங்களை பொழைக்க தெரியாத குடும்பம்னு சொல்லுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஃப்ராடுன்னு சொல்ற அளவுக்கு நாங்க எந்த தப்புமே பண்ணல இன்ஸ்பெக்டர். இந்த விலங்க கழட்ட சொல்லுங்களேன். நான் என்கொயரி பண்றேன். நீங்க ஜீப்ல வெயிட் பண்ணுங்க. இத கழட்ட சொல்லுங்களேன். லாக்கர் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். சரி, சொல்லுங்க, எவ்வளவு அடிச்சீங்க? கொடுத்த நகையெல்லாம் வந்து சேரலன்னு ஏஜே ஃபேமிலி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ, போய் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டோம். அடுத்தவங்க பொருள் எங்களுக்கு எதுக்கு? எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்களா? ஆமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க, எல்லாத்தையுமா? அத பத்தி கேக்குறீங்களா? அது அந்த 3 மருமகளும் என் பொண்ணுக்கு கூறப்படுவாங்க. ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தாங்க, அதை திருப்பி கொடுக்க மறந்துட்டேன். அத மட்டும் தான் மறந்துட்டேன். அத வேணா இப்பவே திருப்பி கொடுத்துடுறேன்.
கேஸ் அவங்க வாபஸ் வாங்கிடுவாங்களா? வாய்ப்பே இல்லை மேடம். உங்க மேல அவங்க செம்ம கோவத்துல இருக்காங்க. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும்னு அவங்க அட்டம் பிடிக்கிறாங்க. அவங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்க. போய் இந்த 20,000 ரூபாய்க்காகவா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க? அது 20,000 இருந்தா பரவாயில்ல. அப்புறம் அந்த 20,000க்கு பக்கத்துல இன்னொரு சைபரை சேர்த்து மொத்தமா 2 லட்சமா மாத்திட்டாங்க. ஐயோ, இல்ல 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 இல்ல, இது அப்பட்டமான போய், இது அநியாயம். நான் 2 லட்சத்துக்கு எங்க போவேன்? நீங்க எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க. அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க தேவையில்ல, அதை நான் கவனிச்சுக்கிறேன். ஆமா இன்ஸ்பெக்டர், நீங்களே பார்த்து முடிச்சு விட்டுருங்க. அந்த 20,000 ரூபாய் உங்களுக்கு தந்துடுறேன். கேஸ க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். எனக்கு உங்களோட பணமும் வேணாம், அந்த புண்ணியமும் வேணாம். வேண்டாமா? வேற என்ன வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேணாம் மேடம். நான் உங்களுக்கு பண்றேன். கை நழுவி போன அதிர்ஷ்டத்தை மறுபடியும் உங்க கைக்கே கிடைக்கிற மாதிரி நான் செய்யறேன். நீங்க சந்தோஷப்படுற மாதிரி கிஃப்ட நான் கொடுக்கறேன். என்ன சொல்றீங்க? உங்க பெரிய பொண்ண அந்த ஏஜேக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது இல்லங்க. யோ, அரேஞ்ச்மென்ட் ஆள வந்தான். இரியா, அந்த அம்மா கூப்பிடுறாங்க. வந்துட்டேன் மேடம். வந்துட்டேன். என்ன மேடம் சொல்லுங்க மேடம். மெயின் டான்சர்ஸ் 7 பேர் தானே சொன்ன? 6 பேர் தான் இருக்காங்க. இன்னொரு டான்சர் எங்கயா? நான் இருக்கேன்ல. என்னது? நான் இருக்கேன் மேடம். இதோ கூப்பிடுறேன். இந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. யோ, சொல்லியா? இதோ வந்துட்டேன். அதோ வந்துட்டாங்களே. ஸ்டார்ட் மியூசிக். ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? ஏய், மத்த டான்சர்ஸ் எல்லாம் ப்ளே ஆகுற சாங்குக்கு டான்ஸ் பண்றாங்க. ஆனா மெயின் டான்சர் ஆடுற ஆட்டத்துக்கு எந்த சாங்க ப்ளே பண்றதுனே தெரியல. இதுக்கு தான் இவ்ளோ பில்டப் கொடுத்தியா? சித்ரா, இவ ஆடுறத பார்த்தா யாரும் கை தட்ட மாட்டாங்க. கல் எடுத்துதான் அடிப்பாங்க. ஈவன் மேனேஜர் எல்லாம் சூப்பர் டான்சர்னு சொன்னாரு. இப்ப பார்த்தா இது சொதப்பலா இருக்கு. இரு, நான் போய் கேக்குறேன். ஏய், இங்க வா. ஏய்,
மெயின் டான்சர் யாருன்னு கேட்டதுக்கு நான் தான் ஓடி வந்தேன். மெயின் டான்ஸரா நீ? சைடு டான்சர்ஸ் கூட நல்லா ஆடுறாங்க. இப்பதான் டான்ஸ் ஆடி பழகுறியா? உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஐயோ, நம்ம டெம்பர் பாயிண்ட்லயே கை வைக்கிறாங்களே. என்ன சைலண்டா இருக்கா? கூப்பிடுவோம் மேனேஜரை. ஏஜே வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கிராண்டா இருக்கும்னு பேர் இருக்கு. அத நாசம் செய்யணும்னே நீங்க வந்திருக்கியா? நீயும் உன் டான்ஸும். இந்த லட்சணத்துல உனக்கு நயன்தாரா மாஸ்க் வேற. முதல்ல கழட்டு. அத கழட்டிட்டு பவர் ஸ்டார் மாஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்கோ. என்ன அமைதியா இருக்கா? முதல்ல மாஸ்க் கழட்டு. ஹே, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே. நீ நிஜமா டான்சர் தானா? ஏய், மாஸ்க் எடு. இந்த தத்தக்கா பித்தக்கா டான்சரோட மூஞ்சிய பார்க்கணும். மாஸ்க கழட்டு. ஐயோ, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன்? இன்னையோட என் ஆட்டம் க்ளோஸ். இரு, நானே கழட்டுறேன்.